இப்போ நான் சொல்ல போகிறது புது கதை. பழைய கதைன்னு நினச்சிட்டு நகர்த்திட்டு போயிடாதீங்க. ஒருத்தன் விறகு வெட்டி இருந்தான். அந்த விறகு வெட்டி என்ன பண்ணா, ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த மரத்தை போய் வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டும்போது கோடாலி கீழே விழுந்துட்டுது. விழுந்த உடனே அந்த பழைய கதையில் வர்ற மாதிரி தேவதை நேரடியாக மேலே ஏறி வந்து அவங்ககிட்ட கேட்டுது, என்னப்பா உன் கோடாலி கீழே விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டுது. உடனே அவன் சொன்னான், நீ அந்த பழைய விறகு வெட்டிக்கு கொடுத்த தேவதை தானே, நீ பாட்டுக்கு தங்கம் வெள்ளின்னு கொண்டு வந்து கொடுத்துறாத. அந்த கோடாரி எல்லாம் மரம் வெட்டுறதுக்கு ஆகவே ஆகாது. நீ தங்கத்தை கொடுத்தீங்கன்னா என்னோட தரித்திரம் மட்டும்தான் போகுமே தவிர என்னோட உழைப்புக்கு வழி கிடையாது. நீ வெள்ளி கோடாரி கொடுத்தாலும் அது ஒரு விலை தான் போகுமே தவிர அதை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீ என்ன பண்ணுற, என்னுடைய உடலுக்கு நல்லது பண்ணக்கூடிய, என்னுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இரும்பு கோடலியவே எடுத்துகிட்டு வந்து கொடு, அதுவே எனக்கு போதும்னு சொன்னானாம். எப்படி பாருங்களேன்.